வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம மேட்லாபில் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்லாபில் இருக்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே மேட்லாபில் சாஃப்ட்வேர்லேயே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம அதை ப்ரோக்ராமில் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவில் ஃபார் எக்ஸாம்பிள் சைன் 0 அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் வரும். ஸோ இங்கே சைன் அப்படிங்கிறது மேட்லாபில் இருக்கிற ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இங்கே சொல்கிறேன். சைன் 0, சைன் 1, சைன் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம சைனுக்கு வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து நம்ம ஸ்கேலார் வேல்யூவாக இங்கே இன்புட் தர்றோம். 0, 1, 2 அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் இன்புட். அதுக்கு நம்ம சைன் கால்குலேட் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் வெக்டாருக்கோ இல்லை மேட்ரிக்ஸ்க்கோ கூட நீங்கள் டைரெக்டாக சைன் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வெக்டார் எடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்மால் வெக்டார். இப்போ ஏங்கிற வெக்டார் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சைன் ஓப்பன் ப்ராக்கெட் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு வெக்டாருக்கு சைன் எடுக்கிறோம்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக இங்கே டிஸ்பிளே ஆகும். சைன் 1ஓட வேல்யூ, அடுத்து சைன் 2ஓட வேல்யூ, அடுத்து சைன் 3ஓட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வெக்டாருக்கும் டைரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேட்ரிக்ஸுக்கும் இதே மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சைன் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அதனுடைய இண்டிவிஜுவல் சைன் வேல்யூ இங்கே வந்துடும். சைன் 1ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு, அடுத்து சைன் 2ஓட வேல்யூ இங்கே 0.9093, அடுத்து சைன் 3ஓட வேல்யூ, அடுத்து சைன் 4ஓட வேல்யூ இண்டிவிஜுவலாக வந்துடும். ஸோ நீங்கள் ஒரே ஃபங்க்ஷன் மேட்லாபில் வந்து ஸ்கேலார் வேல்யூக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெக்டாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மேட்ரிக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் மேட்லாபில் இருக்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி நீங்கள் செவரல் மேட்லாப் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் காஸுங்கிறது ஒரு மேட்லாபோட பில்ட்-இன் ஃபங்க்ஷன். டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சிமிலர்லி நீங்கள் வந்து லாக் எடுத்துக்கலாம். லாக் 0. இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து ஸ்கேலாருக்கும் அப்ளிகபிள் as well as மேட்ரிக்ஸ் வெக்டாருக்கும் அப்ளிகபிள். ஸோ நீங்கள் இது வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லாக் எக்ஸ்பொனன்சியல் ஃபங்க்ஷன், எக்ஸ்பொனன்சியல் ஆஃப் 1 அப்படின்னா e⁻1. எக்ஸ்பொனன்சியல் ஆஃப் 1 அப்படிங்கிறது e⁻1ஓட ஆன்சர் வரும். எக்ஸ்பொனன்சியல் ஆஃப் 2 அப்படின்னாக்க e⁻2 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லாக் ஆஃப் எக்ஸ்பொனன்சியல் ஆஃப் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 1 வரும். பிகாஸ் இது லாகும் எக்ஸ்பொனன்சி கேன்சல் ஆகி ஆன்சர் 1 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே அடுத்த ஃபங்க்ஷன் அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மேட்லாபோட பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் தான். இதே மாதிரி பிஐ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் மேட்லாபில் இருக்குது, பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அப்படின்னா பையோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். பையோட ஆக்சுவல் வேல்யூ 3.1416 எட்ஸெட்ரா அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். எக்ஸாக்ட் பை வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மேட்லாப் ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான அப்ராக்சிமேட் ஆன்சர் பை அப்படிங்கிற வேல்யூ. நீங்கள் வேல்யூவாக டைப் பண்ணுறதுக்கு பதிலாக பிஐ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாக டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மேட்லாபில் இருக்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அடுத்ததாக யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு மேட்லாபில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம யூசர் பார்த்து ஏற்கனவே இல்லாத ஃபங்க்ஷனை புதுசாக க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க என்ன பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நியூவில் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாக்க இங்கே வந்து நியூ ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் அவுட்புட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஈக்குவல் டு அன்டைட்டில்டுங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். இங்கே ஆக்சுவலாக ப்ராக்கெட்ஸ்குள்ளே இன்புட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து மோர் தேன் 1 அவுட்புட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்க, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு நிறைய அவுட்புட் வருது அப்படின்னா
இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் வந்து அந்த அவுட்புட்ஸ் எல்லாம் கமா போட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே ஒரு அவுட்புட் தான் வருது, அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு வர வேண்டிய அவுட்புட் ஒரே ஒரு அவுட்புட் தான் அப்படின்னாக்க நீங்கள் இதில் அந்த அவுட்புட்டுக்கு நேம் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த நேம் வேணாலும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை இன்புட் வேணாலும் கொடுத்துக்கலாம், அது நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு ஒரே ஒரு இன்புட் போதும் அப்படின்னா அந்த ஒரு இன்புட்டோட நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்புட் ஆர்குமெண்ட்டுக்கு நான் எக்ஸ் அப்படின்னு நேம் தரேன். அடுத்ததாக இது ஃபங்க்ஷனோட நேம் அன்டைட்டில்டு அப்படின்னு இருக்குது. அது வந்து டிஃபால்ட்டாக ஃபங்க்ஷனோட நேமாக வரும். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து sin h ஃபங்க்ஷன் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக sin hங்கிறது ஆல்ரெடி மேட்லாபில் பில்டினாகவே இருக்குது. பட் இப்போ நம்ம ஒரு ஓனாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு sin h அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நேம் வந்து sin h அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிங்கனாக்க இந்த ஃபங்க்ஷனோட நேமில் அது சேவ் ஆகும். பட் இங்கே வந்து மேட்லாபில் பொறுத்த வரைக்கும் sin h அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஏற்கனவே பில்டினாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம சேவ்னு கொடுத்தோம்னா அது வந்து எரர் வரும், ஓவர் ரைட் ஆகும், ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். சேவ் ஸோ இப்போ sin h வந்து சேவ் ஆகிடுச்சு. sin h of 0 அப்படின்னு நம்ம ரன் பண்ணும்போது இங்கே வார்னிங் வருது, ஃபங்க்ஷன் c has the same name as a MATLAB built-in அப்படின்னு சொல்லிட்டு நேம் வார்னிங் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம ஏற்கனவே இருக்கிற பில்டின் ஃபங்க்ஷனுகளோட நேம் வந்து யூஸ் பண்ணாமல் நமக்குன்னு ஒரு ஓன் நேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதனால் நான் இந்த மேட்லாப் ஃபங்க்ஷனோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் மேட்லாபோட ஃபங்க்ஷனோட நேமை my underscore h sin h, இது என்ன sin hங்கிறது ஆல்ரெடி பில்டின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நான் my underscore sin h அப்படின்னு மேட்லாபோட ஃபங்க்ஷன் நேமை வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய மேட்லாப் ஃபங்க்ஷனோட நேம் my underscore sin h அப்படின்னு வரணும். எப்பொழுதுமே வந்து ஃபங்க்ஷனோட நேம் என்னவோ அதுதான் ஃபைல் நேமாகவும் இருக்கணும். ஓகே, ஃபங்க்ஷனோட நேம் என்னவோ அதே தான் நம்ம ஃபைலுக்கு சேவ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ நம்ம மேட்லாப் ஃபங்க்ஷன் எழுதும்போது யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் வேணும்னா நம்ம இந்த இடத்துல கமெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ sin h நார்மலாக எப்படி கால்குலேட் பண்ணுவோம், மேத்தமெட்டிக்கலாக எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதை இங்கே எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன அவுட்புட் வேணும், ஒய்ங்கிறது அவுட்புட். ஸோ ஒய் ஈக்குவல் டு நார்மலாக sin hோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் த ஹோல் டிவைடட் பை 2, இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ அதை நான் இங்கே எழுதுகிறேன். ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ்பொனன்சியல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பொனன்சியல் ஆஃப் மைனஸ் எக்ஸ் த ஹோல் திங் டிவைடட் பை 2 செமிகோலன். ஏன்னா நம்ம வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டாம், ஃபங்க்ஷனில் கால்குலேட் ஆனால் போதும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூசர் ஃபங்க்ஷனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கமாண்ட் விண்டோவில் நான் கால் பண்ணுறேன், ஒய் ஈக்குவல் டு ஒய் அவுட்புட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா sin h ஆஃப் சம் இன்புட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு தரேன். நம்மளுடைய ஃபங்க்ஷன் நேம் வந்து my underscore sin h ஆஃப் 2 அப்படின்னு தரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா sin h ஆஃப் 2ங்கிறது என்ன அப்படின்னா மேட்லாபில் இருக்கிற பில்டின் ஃபங்க்ஷன். my underscore sin h அப்படிங்கிறது என்னென்னா நம்ம க்ரியேட் பண்ண யூசர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கிது. இது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்க நீங்கள் வந்து நியூ ஃபங்க்ஷன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு நம்பர் இன்புட்டாக கொடுக்குறோம்,
அது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அப்படின்னாக்க அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து இஸ் ஈவன் அப்படின்னு தர்றோம். நம்பரை வந்து ஈவன் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இங்கே கொடுக்குற இன்புட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். பட் யூ கேன் கிவ் எனி நேம், எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இஸ் ஈவன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு. அவுட்புட்டை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. திஸ் இஸ் இந்த மேட்லாபை பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ். அதனால் இங்கே ஃபங்க்ஷன் நேம் கேபிட்டல் ஐ எஸ் ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ மட்டும் கேபிட்டலாக இருந்ததுன்னா அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணும்போது அதே ஃபங்க்ஷன் நேமில் தான் ஃபைல் நேமும் சேவ் பண்ணணும். ஸோ இப்போ ஈவனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மாடு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். மாடுலோ டிவிஷன். ஸோ ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் மாடு 10,2ன்னு தர்றோம். அப்படின்னா என்ன பண்ணும், 10/2 அதில் வர்ற ரிமைண்டர் வந்து ஆன்சராக வரும். ஸோ ஆன்சர் 10/2 போட்டிங்கன்னா 5ங்கிறது ஆன்சர். அதுக்கு ரிமைண்டர் கிடையாது, தெர் இஸ் நோ ரிமைண்டர். அதனால் ஆன்சர் 0ன்னு வரும். இதுவே மாடு 10,3ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 1ன்னு வரும். பிகாஸ் 10/3 3 ரிமைண்டர் 1. அதனால் மாடு ஃபங்க்ஷன் என்ன வரும்னா டிவைட் பண்ணும், ரிமைண்டர் வந்து ஆன்சராக வரும். ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ஈவன் நம்பரா, ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற நம்பர் ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 1 வரணும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் gives 1 as output when the input is even number. ஒருவேளை ஈவன் நம்பரை இன்புட்டாக கொடுக்கல அப்படின்னாக்க அவுட்புட் வந்து 0ன்னு வரும். 0 வந்து அவுட்புட்டாக வரும். 0 இஸ் த அவுட்புட் ஃபார் ஆட் நம்பர். ஸோ இதுதான் நமக்கு வர வேண்டிய அவுட்புட் அப்படின்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கிற இன்புட் ஈவன் நம்பராக இருந்தால் அவுட்புட் 1ன்னு வரணும். ஆட் நம்பராக இருந்தால் அவுட்புட் 0ன்னு வரணும். அப்படின்னாக்க ஸோ ஒய் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஆல் டிவைட் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு இருக்குன்னா 3,2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 1 வரும். ஸோ இதே மாதிரி மாடு 4,2ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 0 வரும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 0 வருது. 0 வந்துச்சுன்னா ஈவன் நம்பர், 1 வந்துச்சுன்னா ஆட் நம்பர். நமக்கு ஆன்சர் வந்து அப்படியே ரிவர்ஸில் வரணும். 1 வந்தால் அவுட்புட் ஈவன் நம்பர், 0 வந்தால் ஆட் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஒரு நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாட் ஆஃப் கொடுத்துருக்கிற இன்புட் வந்து x,2ன்னு போட்டுக்கலாம். இது வந்து ஈவன் நம்பராக இருந்தால் 0 வரும், ஆட் நம்பராக இருந்தால் 1 வரும். நமக்கு என்ன தேவையோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்வெர்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதனால் அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா ஓகே திஸ் நாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி இந்த சிம்பிள் போட்டிங்கன்னா அது அப்படியே வந்து இன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு தேவையான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் நம்ம இதே நேமில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால் பண்ணுறேன். இஸ் ஈவன் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனோட நேம். ப்ராக்கெட்டில் இன்புட் தர்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 வந்து ஈவன் நம்பரா அப்படின்னு கேட்குறோம். ஆன்சர் 0. 0னா ஈவன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். இஸ் ஈவன் 10 வந்து ஈவன் நம்பரா அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷனில் கால் பண்ணுறோம். ஆன்சர் 1ன்னு வருது. ஸோ அப்படின்னா ஈவன் நம்பர் அப்படின்னு மீனிங். ஓகே, ஸோ இஸ் ஈவன்கிறத நம்ம ஒரு பூலியன் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையே நம்ம வந்து வெக்டாருக்கு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு எக்ஸுங்கிற வெக்டார் க்ரியேட் பண்ணுறேன். 1:10 இதை வந்து ஈவனான்னு செக் பண்ணுறேன். ஸோ இஸ் ஈவன் எக்ஸ் கால் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு 1ங்கிறது
ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ 0ன்னு வந்திருக்கு. அடுத்து 2ங்கிறது ஈவன் நம்பர், அதனால் இங்கே 1ன்னு வந்திருக்கு ஆன்சர். அடுத்து 3ங்கிறது ஈவன் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் இங்கே வந்து 0ன்னு வந்திருக்கு. அது மாதிரி இந்த வெக்டாருக்கு என்ன ஆன்சரோ அது மாதிரி வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மேட்ரிக்ஸ் இன்புட் கொடுத்தீங்கனாலும் இதே மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிங்கனாலும் அது இன்புட் ஆர்கியூமெண்ட் வந்து ஸ்கேலராக இருக்கலாம், இல்லை மேட்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை வெக்டாராக இருக்கலாம். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எல்லாத்துக்குமே வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷனும் ஒர்க் பண்ணும், உங்களுடைய யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனும் ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மேட்லாபில் இருக்கிற பில்ட்இன் ஃபங்க்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட யூசேஜ். ஓகே, தேங்க்யூ.